So, good evening to all. Welcome back. நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவேன், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட அக்யூரசி உங்களுக்கே இது புரியும். 1 வீக் பார்த்தப்பறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்லைனா ஃபாலோ பண்ணாதீங்க. 1 வீக்ன்றது எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் டேக் 1 வீக் டைம். ஏன்னா மார்க்கெட்டில் உடனே எடுத்தோமோ கவுத்தோமோன்னு கிடையாது. ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ வில் பி ஸ்லோ ஸ்டெடி அண்ட் வின் த ரேஸ். நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண அப்புறம் தான் ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணக்கூடாது. கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வாங்க நம்மளோட லெவல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அப்சைட் இருக்க லெவல்ஸை எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் லெவல் விச் இஸ் 51,539, ஓகே, அண்ட் 51,516. அதே மாதிரி டவுன் சைடை நீங்கள் எடுத்துக்கோங்க. டவுன் சைடு 51,277 அண்ட் 51,262. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே மார்க்கெட் ப்ரைஸ் போச்சுன்னா நீங்கள் ட்ரேடை எடுக்கவே கூடாது, ரைட்? உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது நோ ட்ரேட் ஜோன். ஓகே, இது வந்து இந்த இடத்துல ட்ரேடே எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ரைட்? ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப். ஓகே, பேங்க் நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். ஸோ சப்போஸ் பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப் எடுத்துருச்சு, முக்கியமான நம்ம ஜோன் இந்த ஜோனில் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஜோனில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா இங்கேருந்து கீழே வரும். ஃபஸ்ட்டு டார்கெட் 51,400 அண்ட் செகண்ட் டார்கெட் வில் பி அரௌண்ட் 51,277. வரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகிட்ட அப்புறம் தான் உடைச்சா இந்த டார்கெட் வரும். பை சான்ஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஹையர் லெவலில் நம்ம ஜோனுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ஜோனுக்கு மேலே ஆச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக அப்சைட் போகும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 21,687 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 21,751. ஸோ இந்த எந்த இடத்துல இருந்தாலும் இது ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 751 உடைச்சதுன்னா 779 இஸ் த தேர்ட் டார்கெட். ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. கிளியர்? அதர்வைஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இதுதான் ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ரைட்? ஓகே, சப்போஸ் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி கேப் டவுன் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், கேப் டவுன் நம்ம லெவலில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம லெவலில் சப்போர்ட் எடுக்காமல் பாருங்கள். சப்போர்ட் எடுத்து போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வில் பி 51,404, ஓகே, அண்ட் செகண்ட் டார்கெட் 51,462. 404 கிட்ட வந்து ஒரு புல் பேக் எடுத்து தான் 462 போகும். ஓகே, இதையும் பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது நம்மளோட பாக்ஸ் ஜோன். ஓகே, சப்போஸ் கேப் டவுன் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நம்ம ரேஞ்சுக்கு கீழே இருக்குது, இந்த இடத்துல கேப் டவுன் 260 கிட்டலாம் கேப் டவுன் ஆச்சுன்னா அகல பாதாளத்துக்கு விழுந்துடும். நடுவில் எந்த ஒரு சப்போர்ட்டே கிடையாது. ஓகே, நடுவில் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. 262 கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் பெரிய கேண்டலாகவே இதை உடச்சிடும். ஓகே, ஸோ அடுத்த டார்கெட் ஆனது 50,983 வரும். ஸோ 50,983 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வரும். அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 50,939 அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் 50,888. ஸோ இது மூணுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தது. ஓகே, ஸோ ரிமெம்பர், இதுலேயும் சரி நிஃப்டியும் சரி ரெண்டுத்துலேயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப் மொமெண்டம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா என்னோட சேம் ஃபார்முலா 10 to 10:30 வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த கேப்பில் ஒரு பக்கம் ஒரு பிரேக் அவுட் மூவ் கிடைக்கும் டைரெக்ஷனல். ஸோ அதை தான் நீங்கள் ட்ரேட் பண்ணாத வரைக்கும் பண்ணாதீங்க. ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். ஓகே, மூவ்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ரைட்?
வாங்க அதுக்கு அப்புறம் நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போவோம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். அப்சைடோட ஜோனை எழுதிக்கோங்க. ஸோ அப்சைட் ஜோன் இஸ் 25,273 and 25,244. ஓகே. ஸோ டவுன் சைட் ஜோனை எழுதிக்கோங்க. 25,130, 25,110. ஓகே. ஸோ இது டவுன் சைட் ஜோன், ரைட்? ஸோ நல்லா பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ரைட்? ஸோ இது வந்து நோ ட்ரேட் ஜோன். நீங்கள் உள்ளே போனால் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது, ரைட்? ஸோ சப்போஸ் கேப் அப் இதுக்கு மேலே எடுத்ததுன்னா 281 மேலே இருந்தால் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் 322 அண்ட் செகண்ட் டார்கெட் 368க்கு போகும். இல்லை இந்த லெவல் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே லெவலில் ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. ஸோ இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு 25,198 வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப அங்கே ஃபால் ஆச்சுன்னா 25,198 கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. லெவல் அழகாக உங்களுக்கு கீழே இருக்க 130 வரைக்கும் இருக்குது, நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு வந்துடும். கிளியர்? சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மார்க்கெட்டில் பெரிய கேப் டவுன் நடந்துருச்சு. ஸோ கேப் டவுன் நடந்துச்சுன்னா இந்த லெவல் பாருங்கள், இதுக்கு மேலே சப்போர்ட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கால் சைட் வரும் மூவ். ஸோ இந்த மூவ் 25,199, அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் எடுக்கும். ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட் ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப கஷ்டமாக போகும். ஏன்னா ரொம்ப கிட்ட இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்படும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று இந்த மூவ்ஸ் நல்லாயிருக்கும், இல்லை இந்த அப்சைட்லேயும் இந்த மூவ் நல்லாயிருக்கும், ரைட்? சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஹெவியாக இருக்குது, நம்ம லெவலுக்கு கீழே இருக்குது. ஸோ 110க்கு கீழே இருந்தால் ஒரு புல் பேக் எடுக்கும் கண்டிப்பாக 082 இங்கே பட்டு மேலே போகும். எப்போ நல்லா பாருங்கள், இங்கே புல் பேக் எடுத்து அந்த புல் பேக் இங்கே க்ளோஸ் ஆகி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா 25,082, 074 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா மார்க்கெட் அங்கேயே ஃபால் ஆயிரும். 24,997 அண்ட் 24,963 வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு டார்கெட் இருக்குது. அதையும் பிரேக் ஆச்சுன்னா தேர்ட் டார்கெட் இஸ் 24,876. கிளியர்? ஸோ நான் எல்லாம் சொல்லிட்டேன். மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்தால் என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் என்ன பண்ணணும், அதே மாதிரி கேப் டவுன் எடுத்தால் என்ன பண்ணணும், ஓகே? அதே மாதிரி ஹெவியாக உங்களுக்கு இதுக்கு கீழே கேப் டவுன் எடுத்தால் என்ன பண்ணணும். ப்ளீஸ் இதை வந்து ஒரு 2-3 தடவை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு சப்போஸ் சைட்வேஸில் ஓப்பன் ஆச்சுன்னா ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அவசரப்படாதீங்க. வெயிட் பண்ணுங்கள் 10லேருந்து 10 மணி 10:15 வரைக்கும் 10:30 வரைக்கும். ஓகே. ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பக்கம் ட்ரேட் எடுங்க, ரைட்? ஸோ இப்போ புல்லிஷ் மொமெண்டம் ஃபார் டைம் பீயிங் நிஃப்டியில் ஸ்டாப் ஆயிருச்சு. பார்ப்போம், இதுக்கப்புறம் வர்றது பேரிஷ் மொமெண்டம் வந்தால் வெல் அண்ட் குட். கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 வீக் அப்புறம் தான் அது. ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஸோ டில் தென், thank you, bye bye, and have a good day and happy trading from your professor. Bye bye.